செய்திகள் தொடர்கின்றன. அதிமுக அரசின் மின் விடுமுறை இன்று கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் ஏற்பட்டதால் ஒரே நாளில் பல கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. அதிமுக அரசின் தொழிற்சாலைகளுக்கான மின் விடுமுறை நேற்று முதல் தமிழ்நாட்டில் தொடங்கியுள்ளது. இந்நிலையில் இன்று கோவை மற்றும் திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள தொழிற்சாலைகளுக்கு மின் விடுமுறை கொடுக்கப்பட்டு மின் விநியோகம் நிறுத்தப்பட்டது. இதனால் திருப்பூர், அவிநாசி, பல்லடம், காங்கேயம் ஆகிய பகுதிகளில் உள்ள அனைத்து தொழிற்சாலைகளும் மூடப்பட்டு வெறிச்சோடி கிடந்தன. இன்று எந்த தொழிற்சாலையும் இயங்காததால் சுமார் 50 கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தொழில் புரிவோர் தெரிவித்துள்ளனர். கோவையில் இன்று அளிக்கப்பட்டிருந்த மின் விடுமுறையால் ஏராளமான தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருந்தன. கோவை கொடிசியா தளத்தில் நடைபெற்ற ஜவுளி இயந்திரங்கள் மற்றும் உதிரி பாகங்கள் கண்காட்சி அதிமுக அரசின் இந்த மின் விடுமுறையால் பெரிதும் பாதிப்படைந்தது. 4 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சிக்கு ஜெர்மனி, சீனா மற்றும் ஜப்பான் உள்ளிட்ட பல்வேறு நாட்டினரும் கலந்து கொள்வார்கள் என்பதால் இந்த மின்வெட்டின் மூலம் தங்களுக்கு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் என்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். இப்போ எங்கள் மிஷின்ஸ் பார்த்தோம்னா ஆஃப் த வேலே நிப்பாட்டி வச்சிருக்கிறோம். ஏன்னா பவர் ஷட் டவுனால எங்களால் எந்த ஒர்க்குமே கம்ப்ளீட்டாக பண்ண முடியறதில்ல. செகண்டரி இந்த பவர் ஷட் டவுன்ஸ்னால யான் டிமாண்ட்ஸ் ஓரளவுக்கு இருந்தாலுமே மில்லுக்காரங்க வெளியிலேருந்து பவர் வாங்கி அவங்க காம்படிட் பண்ண முடியாததுனால அவங்களும் எங்களுக்கு ஆர்டர்ஸ் தரமாட்டேங்கிறாங்க. இது எங்களுக்கு பவர் ப்ராப்ளம் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. இதேபோல் நீலகிரியில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள மின்வெட்டு தேயிலை தொழிலை பாதிக்கும் என்று அந்த பகுதி மக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். நீலகிரி பகுதியிலிருந்து மின்சாரம் தயாரிக்கப்பட்டு 12க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு மின்சாரம் வழங்கப்படும் நிலையில் தங்கள் பகுதிக்கே தமிழக அரசு இந்த மின்வெட்டை அமல்படுத்தி இருப்பது நியாயமற்றது என்று கூறியுள்ளனர். மேலும் தங்கள் பகுதிக்கான மின்வெட்டை அதிமுக அரசு நீக்காவிட்டால் பெரும் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் நீலகிரி பகுதியை சேர்ந்த அனைத்து கட்சியினரும் தெரிவித்துள்ளனர். திருச்சி, விழுப்புரம் மற்றும் வேலூர் ஆகிய மாவட்டங்களுக்கு நாளை மின் விடுமுறை அளிக்கப்பட உள்ளது. இதனிடையே மின்வெட்டை கண்டித்து காட்பாடியில் நெசவாளர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் அருகே மானியம் வழங்க 7500 ரூபாய் லஞ்சம் வாங்கிய வேளாண் துறை உதவி அலுவலர் கைது செய்யப்பட்டார். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள திருக்கனங்கூர் கிராமத்தை சேர்ந்தவர் விவசாயி பழனியப்பன். இவர் தென்னை வளர்ப்பு திட்டத்தின் கீழ் மத்திய அரசு வழங்கும் மானிய பணம் 17,500 ரூபாயை பெறுவதற்காக வேளாண்மை விரிவாக்க அலுவலரை அணுகினார். அப்பொழுது அங்கு பணிபுரியும் வேளாண்மை உதவி அலுவலர் கணேசன் விவசாயி பழனியப்பனிடம் மானிய தொகை பெற லஞ்சமாக 7,500 ரூபாய் கேட்டுள்ளார். இதனால் லஞ்சம் கொடுக்க விரும்பாத பழனியப்பன் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினரிடம் புகார் கொடுத்தார். இதையடுத்து அதிகாரிகள் கொடுத்த ஆலோசனையின் பேரில் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை விவசாயி பழனியப்பன் கணேசனிடம் கொடுத்தபோது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு துறையினர் கணேசனை கையும் களவுமாக கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பாபநாசம் அருகே மேல்நிலை தொட்டி தண்ணீரை குடித்த 30க்கும் மேற்பட்ட மக்கள் வாந்தி பேதி ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே உள்ள திருவைகாவூர் கிராமத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். அந்த பகுதி மக்களுக்கு மேல்நிலை நீர்த்தொட்டி மூலம் குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இன்று குடிநீர் குடித்த சுமார் 30க்கும் மேற்பட்டோர் வாந்தி பேதியால் பாதிக்கப்பட்டனர். உடனே அவர்களுக்கு கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை கொடுக்கப்பட்டு வருகிறது. அதில் மாணிக்கம் என்பவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதனால் அந்த பகுதி மக்களிடையே பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. சசிகலா உறவினர் ராவணனுக்கு 15 நாள் நீதிமன்ற காவல் விதித்து வேலூர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ராவணன் மணல் குவாரி பெற்றுத் தருவதாக கூறி தன்னிடம் 1 கோடி ரூபாய் பெற்றுக்கொண்டு ஏமாற்றியதாக வேலூரில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி நிறுவனர் ரவி என்பவர் வேலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் மனு கொடுத்தார். அதன் அடிப்படையில் கோவை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ராவணன் இன்று வேலூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். ராவணனை 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதேபோல் நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள சசிகலாவின் சகோதரர் திவாகரனை மேலும் 15 நாள் நீதிமன்ற காவலில் வைத்து விசாரிக்க
நீடாமங்கலம் நடுவர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனிடையே 1,65,00,000 ரூபாய் மதிப்புடைய நில மோசடி வழக்கில் சசிகலாவின் கணவர் நடராஜனின் உறவினர்கள் மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தலைமறைவாகியுள்ள 4 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னையில் உள்ள தனியார் IAS பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்ற 91 பேர் IAS நேர்முக தேர்வுக்கு தகுதி பெற்றுள்ளனர். சென்னை அண்ணா நகரில் உள்ள IAS அகாடமி IAS மற்றும் IPS தேர்வுக்கு செல்லும் மாணவர்களுக்கு இலவச பயிற்சி கொடுக்கிறது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அந்த நிறுவன இயக்குனர் சங்கர், நேற்று டெல்லியில் IAS தேர்வு முடிவுகள் வெளியானதில் இந்த பயிற்சி மையத்தில் இருந்து 91 மாணவர்கள் IAS நேர்முக தேர்வுக்கு செல்ல தேர்ச்சி அடைந்துள்ளனர் என்றார். சங்கர் IAS அகாடமியிலிருந்து 91 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இந்த கடந்த நெக்ஸ்ட் 1 மாதத்துக்கு அவங்களுக்கு கண்டினியூ இன்டர்வியூ பயிற்சிகள் நடைபெற உள்ளது. இந்த இன்டர்வியூ பயிற்சிக்கான அனைத்து செலவுகளும், ஏழை மாணவர்களுக்கு அனைத்து செலவுகளும், அவர்கள் தங்கும் வசதி, டெல்லி போயிட்டு வரக்கூடிய எல்லா செலவையும் சங்கர் IAS அகாடமி மற்றும் அந்த கோ ஸ்பான்சர்ஸ் மூலம் நாங்கள் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம். கடந்த ஆண்டு வெளியிடப்பட்ட இறுதிப் பட்டியலில் இந்த மையத்திலிருந்து 54 மாணவர்கள் வெற்றி பெற்று IAS மற்றும் IPS உயர் அதிகாரிகளாக பயிற்சி பெற்று வருகிறார்கள் என்றும் அப்போது அவர் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் அடுமனையில் பிரசித்தி பெற்ற பகவதி அம்மன் கோவில் உள்ளது. அம்மனுக்கு அன்றாடம் பயபக்தியோடு பூஜை செய்யும் பூசாரி அம்மனின் நகைகளை கொள்ளையடித்த சம்பவம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்துள்ளது. கடந்த நவம்பர் மாதம் இந்த கோவிலில் அம்மனுக்கு அணிவிக்கப்பட்டிருந்த நகைகள் கொள்ளை போனதாக அறநிலையத்துறை அதிகாரிகள் அடுமனை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருந்தனர். இதையடுத்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தனிப்படை அமைத்து விசாரணையில் ஈடுபட்டனர். இந்த கொள்ளை சம்பவத்தில் திடீர் திருப்பமாக அந்த கோவிலில் பல வருடங்களாக பூசாரியாக இருக்கும் பத்மநாபன் போற்றி என்பவரே நகைகளை கொள்ளையடித்தது தெரிய வந்ததை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டார். இதனிடையே அரியலூர் சின்னக்கடையில் உள்ள நகை அடகு கடையில் நகை வாங்குவது போல நடித்து 10 பவுன் நகைகளை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் சத்தியமங்கலம் செல்வ விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. வேலூரை அடுத்த சத்தியமங்கலம் மதுரா கிராமத்தில் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயம் உள்ளது. இன்று காலை செல்வ விநாயகர் மற்றும் நவகிரக தெய்வங்களுக்கு அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் கோபுரங்களில் உள்ள கலசங்களுக்கு புனித நீரை ஊற்றியதுடன் பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளித்தனர். முன்னதாக நடைபெற்ற யாக பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டனர். நெல்லை மாவட்டம் திசையன் விளையில் ஐயா வைகுண்டரின் 180வது அவதார தின விழா நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வாகன பேரணியாக சென்றனர். ஆச்சரியம், ஆனால் உண்மை. இன்றைய பரபரப்பான வாழ்க்கையில் எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. காரில் செல்பவர்கள் பாதுகாப்பான பயணம் மேற்கொள்வதாக கருதுகிறார்கள். ஆனால் ஓட்டுநர் சற்றே மெத்தனம் காட்டினால் மிகப்பெரிய விபத்து நடந்து விடுகிறது. மெத்தன போக்கு காரணமாக இதோ எத்தனை விபரீதங்கள் பாருங்கள். ஆஸ்திரேலியாவுடன் நடைபெற்ற பரபரப்பான ஆட்டத்தில் இலங்கை அணி த்ரில் வெற்றி. இந்தியாவின் இறுதிப் போட்டி கனவு தகர்ந்தது. விவரம் இடைவேளைக்கு பிறகு.